ஹாய். வணக்கம். நான் உங்கள் ஜெய்சங்கர். கடந்த வாரங்கள்ல நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஆல்மோஸ்ட் நான் வீடியோ போட்டு கூட ஒரு 2 வீக்ஸ்க்கு மேல ஆச்சு. நான் ஏன் வீடியோ போடலன்னு கேட்டீங்கன்னா, கடந்த 6 வாரமாவே நீங்க பார்த்திருப்பீங்க. மார்க்கெட் வந்து ஒரு ரேஞ்சுக்குள்ள தான் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. நம்ம வந்து பை தான் போயிட்டு இருக்குன்னு நெனச்சு தொடர்ந்து பை பண்ணலான்னு ட்ரை பண்ணா, மறுபடியும் மார்க்கெட் கீழ இறங்க ஆரம்பிக்கும். கீழ தான் இறங்குது. ஓகே. இதுக்கப்புறம் மார்க்கெட் கீழ தான் போகும்னு நெனச்சு ட்ரை பண்றவங்களுக்கு மறுபடியும் மார்க்கெட் வந்து ரிவர்ஸ்ல திரும்பிடும். எங்கேயுமே வந்து யாராலயும் அக்யூரேட்டா வந்து மார்க்கெட்ட பிரெடிக்ட் பண்ண முடியல. கடந்த 1 மாசத்துக்கு மேல நீங்க பார்த்திருப்பீங்க. அதுக்கான ரீசன் என்ன? நான் வந்து ஆல்ரெடி ஒரு 2, 3 வீடியோல நான் சொல்லிட்டேன். மார்க்கெட் வந்து சரியில்ல. வெயிட் பண்ணுங்க. இப்ப இருக்கக்கூடிய இந்த டைம், இந்த ஜோன்ல வந்து நாம அதிகப்படியான பணத்த போட்டு லாஸ் பண்ணிறாதீங்க. அப்படிங்கிறத நான் வந்து தெளிவா தான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஏன்னா மார்க்கெட் சரியில்ல. இந்த பங்குச்சந்தை அப்படிங்கிறது மிக மிக ஆபத்தான ஒரு விஷயம் தான். நம்ம பண்ணக்கூடிய முதலீடு அப்படிங்கிறது நீங்க நல்ல ஒரு நிதி ஆலோசகர பார்த்து தான் நீங்க இந்த விஷயங்கள பண்ணணும். ஒரு சிச்சுவேஷன் கிடையாது. ஸோ, அத நீங்க பார்த்துக்கோங்க. நம்ம குடுக்கக்கூடிய இந்த தகவல் வந்து முழுக்க முழுக்க ஒரு எஜுகேஷனல் பர்ப்பஸ்க்காக தான் குடுக்குறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ ரெகுலரா வந்து ஆப்ஷன் ட்ரேட் பண்றவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, இந்த என்எஸ்சி ஆப்ஷன் செயின் அப்படிங்கிற வெப்சைட்ல போய் தான் வந்து கால் ஆப்ஷன், புட் ஆப்ஷன் இதெல்லாம் வந்து பார்த்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டோட வால்யூம் எங்க இருக்கு? அதோட வெயிட்டேஜ் எவ்வளோ இருக்கு? இதெல்லாம் பேஸ் பண்ணி ஓரளவுக்கு எடுக்குறாங்க. ஆனாலும் நமக்கு இப்போ காமனா வந்து இத பார்த்த உடனே நம்மால சொல்ல முடியுமா? எங்க மார்க்கெட் எந்த பக்கம் வந்து கால் ரைட்டர்ஸ் அதிகமா இருக்காங்க, இல்லன்னா புட் ரைட்டர்ஸ் எங்க அதிகமா இருக்காங்க அப்படிங்கிறத பார்த்த உடனே நம்மால வந்து கணிக்க முடியல. நமக்கு ஈஸியா வந்து பண்ணணும் அப்படிங்கிற நினைக்கிறவங்க, ஆப்ஷன் ட்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா, நீங்க வந்து ஜஸ்ட் Googleக்குள்ள போங்க. அதுல போனீங்கன்னா, ஸ்டாக்ஸ் மோஜோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்கு. அதுல போய் நீங்க என்ன பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் வரக்கூடிய இந்த டேப்ப கிளிக் பண்ணிக்கோங்க. இதுல வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேப். அத கிளிக் பண்ணிட்டீங்கன்னா, ஆப்ஷன் ட்ரேட் பண்றவங்களுக்காகவே இது வந்து ஸ்பெஷலா வந்து நல்லா நெறைய விஷயங்களும் நமக்கு குடுத்திருப்பாங்க லைவ் மார்க்கெட்ல. ஸோ இங்க நமக்கு பார்த்த உடனே நமக்கு என்ன தெரியுதுன்னு கேட்டீங்கன்னா, நிஃப்டியோட டேஷ்போர்ட் வந்து நமக்கு இங்க காமிச்சுக்கிட்டு இருக்கு. அதாவது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இது ஆப்ஷன் செயின் அண்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இத வந்து அனலைஸ் பண்ணி நமக்கு ஒரு டேஷ்போர்ட் இங்க அப்டேட் ஆயிருக்கு. ஸோ இதெல்லாம் தான் வந்து நம்ம பார்த்துக்கணும். ஸோ அதான் இப்போ நமக்கு பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னாக்கா, மார்க்கெட்டோட சென்டிமெண்ட் என்ன சொல்லுது? 70% மேல புல்லிஷ் பையர்ஸ் தான் இருக்கு. பையர்ஸ் வந்து ரொம்ப ஆக்டிவா இருக்காங்க. புட் ரைட்டர்ஸ் வந்து ஆக்டிவா இருக்காங்க. பாசிட்டிவ் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவும் நமக்கு காமிக்குது. அதே சமயம் புட் காலோட ரேஷியோ வந்து என்ன சொல்லுதுன்னு பார்த்துக்கோங்க. ஸோ நமக்கு கிரேட்டர் தென் 1 இருக்கிறதுனால, மீனிங் என்ன சொல்ல வராங்கன்னா, மார்க்கெட் வந்து நமக்கு புல்லிஷ் பயாஸ் இருக்கு அப்படிங்கிற மாரி நமக்கு காமிக்கிறாங்க. ஸோ இத நம்ம பார்த்துக்கணும். இதுவே ஒரு வேள நமக்கு புட் கால் ரேஷியோ வந்து லெஸ் தென் 0.8 இருந்ததுன்னா, பெயரிஷ்க்கான வாய்ப்புகள். அத நீங்க பார்த்துக்கலாம். இதுவே கிரேட்டர் தென் 1 இருக்கிறதுனால நம்ம புல்லிஷ்ன்னு எடுத்துக்கலாம். ஸோ நமக்கு இங்க காமிக்கக்கூடிய வேல்யூ எவ்வளவு? 1.1 அப்படிங்கிறதுனால பிசிஆர் வந்து 1.1 அப்படிங்கிற வேல்யூ காமிக்கிறதுனால, இது புல்லிஷ்க்கான சான்சஸ் இருக்கு. அதாவது புட் ரைட்டர்ஸ் வந்து ரொம்ப அதிகமா இருக்காங்க. பையர்ஸ் ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருக்காங்க. புல்லிஷ் பயாஸ்ல இருக்கு. அப்படிதான் நம்ம இத புரிஞ்சுக்கணும். அதே சமயம் ஸ்பாட் பிரைஸ் இப்ப எவ்வளவு? 23,800 சம்திங் ஆர் 23,770 ரேஞ்சில வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. இதுல நம்ம மிக முக்கியமா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்க ஒரு அப்டேட் இருக்கு. மேக்ஸிமம் பெயின் அப்படின்னு சொல்லிட்டு. அது என்னன்னா 23,900ல இருக்கு. அதாவது என்னன்னா, இங்க பார்த்தா 2மே ஈக்குவலான வெயிட்டேஜ் இருக்கும். பையர் அண்ட் செல்லர் வந்து ஈக்குவலா வந்து காமிச்சிருப்பாங்க. அது எங்க இருக்குன்னா 23,900ல தான் கிரியேட் பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த மார்க்கெட் இந்த ஸ்பாட் பிரைஸ் எவ்வளவு? 23,800 வச்சுப்போம். அல்லது 770 வச்சுப்போம். இந்த ரேஞ்சில இருந்து மார்க்கெட் டுவோர்ட்ஸ் இத நோக்கி போறதுக்குன்னு வாய்ப்புகளும் இருக்கு. அதே சமயம் அந்த ரேஞ்சில அந்த மார்க்கெட் சுத்திக்கிட்டு இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. நமக்கு 23,770ல இருந்து 23,900 இத நோக்கி மார்க்கெட் நிக்கிறதுக்கோ, இல்ல அந்த ரேஞ்சிலேயே வந்து இருக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா? இதான் வந்து மேக்ஸிமம் பெயின் அப்படிங்கிற டேட்டாவுக்கான ஒரு விஷயம். இத நம்ம பார்த்துக்கலாம். ஸோ கிரீன் பார்னா என்ன அப்படிங்கிறத நீங்க பார்த்தீங்க. கிரீன் பார் வந்து கால் சைடு. ஓகே. அதாவது கிரீன் அப்படிங்கிறது கால் சைடு. டார்க் கிரீன் இங்க பாருங்க 2 வகையான கிரீன் இருக்கும். ஒரு மாரி லைன் போட்டிருக்கீங்க இல்லையா? இதெல்லாம் வந்து டார்க் கிரீன் வந்து என்ன சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னாக்கா, காலோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். லைட் கிரீன் அப்படிங்கிறது கால் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இன்கிரீஸ் ஆகுது. இப்ப இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, இங்க இன்கிரீஸ் ஆயிருக்கு பாருங்க. 23,800க்கு அப்புறம் தான் உங்களுக்கு இன்கிரீஸ் ஆகவே ஆயிருக்கு. கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. கன்ஃப்யூஷன் இருந்தா நான் திரும்ப கூட உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ இந்த கிரீன் பார்ல நீங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 2 வகையான விஷயம் இருக்கு. ஒண்ணு
டார்க் கிரீன் இருக்கு, இது லைட் கிரீன். லைட் கிரீன் மீன்ஸ் அந்த லைன் போட்டிருக்கோம் இல்லையா, அதான் நம்ம பார்த்துக்கணும். இந்த லைன் போட்டிருக்கக்கூடிய விஷயங்கள்ல அந்த ஜோன்ல தான் வந்து நிறைய பையர்ஸ் உள்ள வந்திருக்காங்க. புரிஞ்சுங்களா? காலோடைய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இந்த லைன்ல. இப்போ எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்குனாக்கா 38 லேக்ஸ்க்கு மேலே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதான் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆக்சுவலாக இந்த டார்க் கிரீன் இருக்கு இல்லையா, இங்கே வந்து எவ்வளோ வந்திருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. அங்கே 34 லேக்ஸ் தான் இருந்திருக்காங்க. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது 23,800 வந்து நமக்கு 72 லேக்ஸ்க்கு மேலே காலோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அதே மாதிரி தான் வந்து இங்கே பாருங்க, உங்களுக்கு வந்து ரெட் பார் இருக்கு, அந்த லைட் கலர் ரெட் பார் இருக்கு. அப்போ இங்கே நமக்கு என்ன தெரிஞ்சுக்கணும்னு கேட்டிங்கன்னா, புட் சைடில் இது வந்து புட்டுக்கானது, இது வந்து காலுக்கான ஒரு விஷயம். அப்போ இந்த டார்க் ரெட் இருக்கு இல்லைங்களா, இது வந்து என்ன சொல்லுதுனாக்கா புட்டோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். லைட் கலர் அந்த லைன் போட்ட அந்த ரெட் கலர் இருக்கு இல்லைங்களா, இங்க வந்து என்ன நடந்திருக்குன்னா புட்டோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லுவாங்க. இதான், வேற ஒண்ணுமே இல்லை. இங்க கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க, அதுக்கான டீடைல்ஸ் வந்து உங்களுக்கு இங்க கீழே கிளியரா கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம புரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இன்னமும் கூட ஆப்ஷன் ட்ரேட் பண்றவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதுதான் நான் சொல்ல வரேன், வேற ஒன்றும் இல்லை. ஸோ இதுக்கு அடுத்தபடியாக நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டா, காலோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எங்க அதிகமா இருக்கு, புட்டோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எங்க அதிகமா இருக்கு, இதை பாருங்க. ஸோ பெரும்பாலும் இது ரெண்டுமே ஈக்குவலா இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. லைவ் மார்க்கெட்ல நீங்க வந்து ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. லைவ் மார்க்கெட்ல எனக்கு ட்ரேட் பண்ண தெரியல, எனக்கு என்ன பண்றதுன்னு புரியல, மார்க்கெட் ஒரு மாதிரியாவே இருக்குன்னா, இது பிரேக் அவுட் ஆகுமா இல்லை எனக்கு கீழே இறங்குமா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். ஸோ என்னன்னு எனக்கு புரியலன்னு நினைக்கிறவங்க நீங்க என்ன பண்ணலாம்னா, ஏன்னா சைட்வேஸ்ல தான் நிறைய பேர் லாஸ் பண்ணிக்கிறேன், நீங்க பார்த்துருப்பீங்க. ஏதாச்சும் ஒரு பக்கம் போயிடுச்சுன்னா ஒரு 100 பாயிண்ட் 200 பாயிண்ட் மேலே ஏறிடுச்சு இல்லை இறங்கிடுச்சுன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை, நமக்கு கிளியரா புரிஞ்சிடும். பட் சைட்வேஸ்லேயே தான் மார்க்கெட் இருக்க போகுது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அப்போ தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரியான ஓப்பன் இன்ட்ரெஸ்டோட சேஞ்ச் இருக்கு இல்லைங்களா, இதுல வந்து ரெண்டுமே ஈக்குவலா இருந்ததுன்னா, பெருசா வந்து வேல்யூ டிஃபரன்ஸ் இல்லாம காலுடைய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் புட்டுடைய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் ரொம்ப ஈக்குவலான ஹைட்ல இருந்ததுன்னா, மார்க்கெட் உங்களுக்கு அன்னைக்கு சைடுவேஸ்ல தான் இருக்கும், ரேஞ்சு மார்க்கெட்டா இருக்கும், நீங்க அலர்ட் ஆகிக்கலாம். நான் உங்களை ட்ரேட் பண்ண வேணாம்னு சொல்லல, ட்ரேட் பண்ணுங்கன்னு சொல்லல. பட் அந்த இடம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதுக்கான ஒரு அலர்ட்டை நான் உங்களுக்கு கொடுக்குறேன், வேற ஒன்றும் இல்லை. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணலாம். இப்போ சைடுவேஸ் மார்க்கெட்ல என்ன பண்ணுவீங்க, நிறைய பேர் நீங்க ஆட் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க, ஆனா மார்க்கெட் ஏறவே ஏறாது. ஆப்ஷன் வந்து என்ன ஆகும், கம்ப்ளீட்டா நீங்க எடுத்த ஸ்ட்ரைக்ஸ் பிரைஸ் வந்து டிகே ஆயிடும். ஸோ அந்த டிகேலேருந்து நம்ம எஸ்கேப் ஆகணும், இல்லைன்னா நம்ம தப்பிச்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, உங்களுடைய கேபிட்டல் வந்து நம்ம எப்படி ப்ரொடெக்ட் பண்றது, நம்ம வச்சிருக்கக்கூடிய கேபிட்டலை வந்து எப்படி ப்ரொடெக்ட் பண்றதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரியான விஷயங்கள் தெரிஞ்சதுன்னா நம்முடைய கேபிட்டலை நாம ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ தேவையில்லாம மார்க்கெட் ஏறவே ஏறாதுன்ற தெரிஞ்சும் கூட நம்ம வந்து ஃபண்ட் உள்ள கொண்டு வந்து ஆட் பண்ணணும் அவசியம் இல்லை, இல்லையா? நம்ம எதுக்கு தேவையில்லாம வந்து வெஸ்ட் பண்ணணும். ஸோ அதுக்காக தான் இதை நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஒருவேளை உங்களுக்கு டிஃபரன்ஸ் இருந்ததுன்னா, இப்போ புட் சைடில் வந்து உங்களுக்கு வால்யூம் அதிகமாக இருக்குன்னு படிச்சது அப்படி வச்சுக்கோங்க. இப்போ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் சேஞ்சஸ்ல இந்த காலம்ல புட்டோட வால்யூம் வந்து அதிகமாக இருக்குன்னா உங்களுக்கு மார்க்கெட் ஏறப்போகுதுன்னு நீங்க புரிஞ்சுக்கலாம். அப்படி இல்லாம காலுடைய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்குன்னா உங்களுக்கு மார்க்கெட் இறங்க போகுது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். இது எல்லாமே வந்து இங்க கொடுக்கக்கூடிய விஷயங்கள் தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். இது என்னுடைய ஓன் விஷயம் கிடையாது. ஸோ இதை வந்து நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. முதல்ல வந்து அப்சர்வ் பண்ணுங்க, லைவ் மார்க்கெட்ல நிறைய பேப்பர் ட்ரேடிங் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. இதெல்லாம் பண்ணீங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. மார்க்கெட் நீங்க வீக்லியோட சார்ட்டை வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த வீக்லி சார்ட்ல என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்க, இது வந்து ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ல தான் வந்து ஃபார்ம் ஆயிட்டு இருக்கு. தெரியுதுங்களா என்ன சொல்லுவாருன்ட்டு? இந்த ட்ரையாங்கிள் தான் வந்து இந்த மார்க்கெட் இருக்கு. அப்போ இந்த மார்க்கெட் எப்போ வந்து பிரேக் பண்ணுதோ அப்பதான் நமக்கு ஒரு எக்ஸாக்டான ஒரு மூவ் கிடைக்கும். புரிஞ்சுங்களா? ஸோ இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வந்து நமக்கு பிரேக் அவுட் ஆகணும். எப்படின்னா, எப்போ நமக்கு இந்த மார்க்கெட் 24,800க்கு மேலேயோ அல்லது 25,000க்கு மேலேயோ கிராஸ் ஓவர் ஆகுதுன்னா, அப்போதான் ஒரு அக்யூரேட்டான ஒரு எக்ஸாக்டான ஒரு பிரேக் அவுட் நமக்கு கிடைக்கும். அப்படி இல்லாமல் ஒருவேளை மார்க்கெட் கீழே வரணும்னா இந்த லெவலுக்கு கீழே வரும். மார்க்கெட் 23,500க்கு கீழே போனா தான் நமக்கு மார்க்கெட் இறங்கிடுது அப்படின்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்படி இல்லாம இந்த ரேஞ்சுக்குள்ளவே தான் இருக்குன்னா இந்த மார்க்கெட் இன்னமும் பிரேக் அவுட் ஆகல அல்லது இன்னமும் கன்சாலிடேஷன் தான் ஆகிட்டு இருக்கு அர்த்தம். ஏன் இது கன்சாலிடேஷன் ஆகுது அது நமக்கு முதல்ல தெரியணும்ல. ஏன் இது கன்சாலிடேஷன் ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, ஆல்ரெடி இந்த ஜோன்ல மார்க்கெட் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பையர் வந்து ஐ மீன்
பையிங் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு இந்த ஜோன்ல எல்லாம் பாருங்க. இந்த லெவல்ல நமக்கு ஒரு ஸ்ட்ராங்கான பையிங் வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ இந்த ஜோன் வந்து பிரேக் அவுட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். மார்க்கெட் இறங்கணும்னு சொன்னீங்கன்னா இந்த லெவலுக்கு கீழே போகும். ஐ மீன் 22,800 இந்த லெவல் எல்லாம் பிரேக் பண்ணா தான் மார்க்கெட் இறங்க போகுது அப்படிங்கிறத நீங்க நம்பலாம். அது வரைக்கும் நமக்கு இந்த மார்க்கெட் கீழே இறங்காது. எந்த ஒரு இண்டிகேட்டரும் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாது. ஏன்னா கடந்த 6 வாரமா நீங்க பார்த்துருப்பீங்க. நான் எங்களுடைய கிளைண்ட் அத்தனை பேருக்குமே சொல்லிட்டு இருக்கேன். கடந்த 6 வாரமா இந்த மார்க்கெட் ஒரு ரேஞ்சுக்குள்ள தான் இருக்கு, வெயிட் பண்ணுங்க. இங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இங்கிருந்து உங்களுக்கு அப்படியே தான் இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது நம்மளால வந்து அக்யூரேட்டா சொல்ல முடியாது. நாளைக்கு மார்க்கெட் கேப் அப் ஓப்பன் ஆகும்னு எதிர்பார்ப்போம், ஆனால் ஓப்பன் ஆகாது. கேப் டவுன் ஓப்பன் ஆகும்னு எதிர்பார்ப்போம், பட் கேப் டவுன் ஓப்பன் ஆகாது. அப்போ நம்ம கேரி பண்ண பொசிஷன் எல்லாமே என்ன ஆகும்னா டிகே ஆகும். ஸோ ஓவர் நைட் பொசிஷன் வந்து இங்கே ஒர்க் அவுட் ஆகாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த லெவலில் பிரேக் அவுட் பண்ணட்டும், வெயிட் பண்ணுங்க. 25,000க்கு மேலே போனால் மட்டும்தான் நம்ம மார்க்கெட் நமக்கு ஒரு கிளியரான டைரக்ஷன் நமக்கு கிடைக்கும். அப்படி இல்லைன்னா இந்த 23,000 வந்து உடைக்கணும். உடைச்சா மட்டும்தான் இந்த மார்க்கெட் ஒரு கிளியரான டைரக்ஷன் கீழே போகும். அப்படி இல்லாம நம்மளால எதுவுமே வந்து இப்போதைக்கு முடிவு பண்ண முடியாது. புரிஞ்சுங்களா? ஸோ நீங்க என்ன பண்ணலாம்னா இந்த வீக்லி சார்ட்டை வச்சு நீங்க பாருங்க, ஓரளவுக்கு நமக்கு கிளியரா புரிஞ்சிடும். ஓகே, இதான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல வந்த விஷயம். இங்க பார்த்துக்கோங்க. இப்போ நீங்க இதுல வந்து ஒரு மூவிங் அவரேஜ் ஆட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு என்ன தெரியுது? இது வந்து ஒரு கப் ஹேண்டில் ஃபார்ம் ஆயிட்டு இருக்கு. அப்போ எப்போ நமக்கு இந்த லெவல்ல இருந்து இப்படி மேலே வருதோ 24,200க்கு மேல ஒரு ஸ்ட்ராங்கான பை நமக்கு கிடைக்கும். 24,200க்கு மேல. புரிஞ்சுங்களா? இந்த லெவலுக்கு மேல வரும்போது ஓரளவுக்கு நல்ல மூமெண்டம் நமக்கு கிடைக்கும். வெயிட் பண்ணி பாருங்க. அப்படி இல்லைன்னா இது கீழே இறங்க போகுது அப்படின்னாலுமே இந்த லெவல் எல்லாம் உடைச்சு கீழே போனா தான் நமக்கு ஸ்ட்ராங்கான ஒரு செல்லிங் கிடைக்கும். எந்த லெவலுக்கு கீழே 23,600 உடைச்சா மட்டும்தான் நமக்கு இன்னமும் ஒரு ஸ்ட்ராங்கான செல்லிங் கிடைக்கும். ஸோ அதுதான் சொல்லிட்டு இருக்கேன். கடந்த 6 வாரமா இந்த மார்க்கெட் ஒரு ரேஞ்சுக்குள்ள தான் இருக்கு. அவசரப்படாதீங்க. இந்த இடத்துல நிறைய லாஸ் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நான் அதனால தான் வீடியோ போடல. வேற எதுவுமே இல்லை. நல்லா கிளியரா தெரியுது இல்லையா? இந்த லெவலுக்குள்ள தான் இருக்கு அப்படின்னும் போது நம்ம எதுக்காக வந்து தேவையில்லாம வீடியோ போட்டுக்கிட்டு நம்ம கன்ஃபியூஸ் பண்ணணும். அதான் நான் வந்து குரூப்ல வந்து நான் கிளியரா அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். மார்க்கெட் உங்களுக்கு கடந்த 6 வாரமா ஒரு ரேஞ்சுக்குள்ள தான் இருக்கு. இதை பிரேக் அவுட் ஆகட்டும். பிரேக் அவுட் ஆச்சா கண்டிப்பா மார்க்கெட் வந்து ஒரு மூவ்மெண்ட் கிடைக்கும். ஒரு டார்கெட் ரீச் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஈஸியா ப்ராஃபிட் பண்ணலாம். புரியுதுங்களா? இந்த டைரக்ஷன் வந்து உடைச்சா மட்டும்தான் நமக்கு ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அப்படி இல்லைன்னா இந்த ஜோன் உங்களுக்கு மிகப்பெரிய நட்டத்தை கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. இந்த ஜோன்ல வந்து மாட்டிக்கிறாதீங்க. நிறைய பேர் வந்து லாஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரீசன் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா இதுதான். இது இப்ப மட்டுமே இல்ல, கடந்த மாதங்கள்லயுமே இந்த விஷயம் நடந்திருக்கு. ஒரு ரேஞ்சுக்குள்ளவே தான் மார்க்கெட் இருந்தது. இந்த ஜோன்ல எல்லாமே வந்து என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா நிறைய லாஸ் ஆகும். மார்க்கெட்ல நிறைய லாஸ் பண்ணிப்பாங்க. ஏன்னா வந்து கணிக்கவே முடியாது. மார்க்கெட் யாராலையுமே கணிக்க முடியாது. எந்த ஒரு சாஃப்ட்வேராலையும் இந்த ஜோன்ல வந்து ஒரு என்ட்ரி கொடுத்துட்டு ஒரு டார்கெட்டுக்கு வெயிட் பண்ணவே முடியாது. நம்ம என்ட்ரி போடுவோம், மூவ்மெண்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு திரும்பவும் கீழே இறங்க ஆரம்பிச்சோம். ஸோ ஆப்ஷன் ட்ரேடிங்க்கு வந்து ரொம்ப ரொம்ப டஃப்பான ஒரு ஜோன். ஆப்ஷன் ட்ரேட் பண்றவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இந்த லெவல்ல வந்து பிரேக் அவுட் ஆகட்டும். கண்டிப்பா வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, அது வரைக்கும் நம்ம வந்து எந்த ஒரு டிசிஷன் எடுக்க வேண்டாம். இந்த லெவல்ல வந்து கிராஸ் ஓவர் ஆகட்டும். அதுக்கப்புறம் நீங்க வெயிட் பண்ணி பாருங்க. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அத்தனை பேருக்குமே ஃபார்வர்ட் பண்ணுங்க. இந்த சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கமெண்ட் ஏன்னா பதிவு பண்ணிக்கோங்க. நன்றி.